கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 37வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 37வது வசனம். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் எந்த ஒரு காரியத்தை கட்டளையிட்டாலுமே அது நிச்சயமாக நடக்கும். பாருங்க, அதே அதிகாரம் அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமையான காரியம், அதாவது நமக்கு பிரியம் இல்லாத, நம்ம வேதனைப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னா நம்மால் அந்த சூழ்நிலையில சொல்ல முடியுமா, இந்த காரியம் கர்த்தர் கட்டளையிடாது இருக்க என் வாழ்க்கையில சம்பவிக்காது, நிச்சயமாக இது ஆண்டவர் கட்டளையிட்டு தான் நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதுட்டு நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க எதுவுமே சம்பவிக்காது என்று. இப்ப பாருங்க, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம் முதல் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, தாவீது ராஜாவை சீமே என்கிற ஒரு பேருள்ள மனுஷன் ஒருவன் தூஷித்து கொண்டே வருகிறான். தாவீது ராஜாவும் அவருடைய ஊழியக்காரர்களும் வந்து கொண்டு இருக்கும் போது சீமேயை அவர்களுக்கு எதிராக தூஷணமான வார்த்தைகளை சொல்லி நிந்தித்து கொண்டே வருகிறான். அப்பொழுது தாவீதுடைய ஊழியக்காரன் அவனோடு கூட இருந்த அபிசா என்கிறவன் சொல்லுகிறான், இந்த செத்த நாய் தாவீது ராஜாவை தூஷிக்கிறானே, நான் போய் அவனுடைய தலையை வாங்கிட்டு வரட்டுமா, அவனுடைய தலையை எடுத்துட்டு வரட்டுமா என்று சொல்லி ராஜாவிடம் கேட்கிறான். அப்பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்க, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? தாவீது சொல்லுகிற பதில பாருங்க, எனக்கும் உனக்கும் என்ன? அதாவது கர்த்தர் இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில வர்றதுக்கு நீ யார் என்று சொல்லி அந்த அபிசாயிடம் தாவீது ராஜா கேட்கிறதை பார்க்கலாம். மேலும் பாருங்க, அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதாவது ஆண்டவர் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் தான் அவனுக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க என்னை இப்படி தூஷிக்க வேண்டும் என்று. ஸோ ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கும் போது அதை தடுப்பதற்கு நீ யார் என்று சொல்லி தாவீது அந்த இடத்துல சொல்றா பாருங்க. அந்த இடத்துல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இந்த சீமேயி என்பவன் சவுலுடைய வீட்டாரை சார்ந்தவன், அதாவது சவுலுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று வசனம் சொல்கிறது. தாவீது சவுலுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த சீமேயி இவனை தூஷிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே தாவீது அந்த இடத்துல கர்த்தரை கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அப்படி அமைதியாக இருக்கிறான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நாம பார்க்கும்போது கூட ஆரம்பத்திலிருந்தே அவரால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீமையும் உண்டாக்கினேன் என்று சொல்கிறார். எல்லாத்தையும் நானே செய்கிறேன். ஒளியை படைத்த தேவன் எதற்காக இருளை உண்டாக்கினார்? இருளின் பிரசன்ஸ் எதற்காக என்றால் அந்த ஒளியினுடைய மேன்மையை, அந்த ஒளியினுடைய அருமை உணர்வதற்காக. வெளிச்சத்துல இருக்கிற நாம இருளில் இருக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. ஆகவே தானே அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அந்த எப்பவுமே வெளிச்சமா வைக்கிறதுக்காக பல காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். கேண்டில் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் லைட் வரைக்கும், கரண்ட் போனா லைட் வரைக்குமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் நாம அந்த ஒளியை விரும்புறதுனால, அப்படி ஒரு இருளை அனுமதித்ததுனால நம்ம அந்த ஒளிக்கான வழியை தேடுறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அதே போல சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவம் ஆனாலும் சரி, வேதனை ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உண்டாகவில்லை என்பது நமக்கு புரிகிறது. அது எதற்காக என்றால் சமாதானத்துக்கான வழிகளை தேடுவதற்காக. எப்படி நம்ம இருளை அகற்ற வெளிச்சத்திற்கான வழிகளை தேடுகிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில தீமையான ஒரு காரியம் வருது என்றால் சமாதானத்தின் வழியை நாம தேடுவதற்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். சமாதானத்தின் வழிகள் என்று சொல்லும்போது உலகத்துல நாம தேடுகிற சமாதானத்தின் வழிகள் அதெல்லாமே ஒரு டெம்பரரி, எதுவுமே நமக்கு ஒரு நிரந்தர சமாதானத்தை கொடுக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அவருடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். அவருடைய சமாதானம் என்பது அவருடைய நாமமே, அதாவது அவருடைய பேரே சமாதான பிரபு, சமாதான காரணர் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த சமாதானத்தையே கர்த்தர் நமக்கு தருகிறேன் என்கிறார். அந்த சமாதானத்தின் வழியை நம்ம தேடுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறார். அப்போ சமாதானத்தை தேடுவதற்கான முதல் வழி, எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் போதும் இது கர்த்தர் கட்டளையிட்டு தான் சம்பவிக்கிறது என்கிற அந்த ஒரு உணர்வு. இங்க பாருங்க, தாவீது அதை உணர்ந்த பிறகு தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால் 2 சாமுவேல் 16:12 சொல்லுகிறது, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையே சரி கட்டுவார். அப்போ கர்த்தர் தான் தீமையை உண்டாக்குகிறார். கர்த்தர் கட்டளையிடாமல் ஒரு தீமையும் சம்பவிக்காது. எதற்காக என்றால் நம்மிடத்தில் அவர் சிறுமையை பார்ப்பதற்காக. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்னுடைய நிந்தனைக்கு பதிலாக அவர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அப்போ ஆண்டவர் ஒரு தீமையை அனுபவிப்பது நமக்கு நன்மை செய்வதற்காக. அப்படி என்றால் நம்மிடத்தில் அவர் எதை பார்க்க வேண்டும் என்றால் சிறுமையை பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தாவீது இந்த காரியத்தில் என்ன ஒரு சிறுமை என்றால் அந்த ஒரு பெயின், அவன் நிந்திக்கும் போது, அவன் தூஷிக்கும் போது அவனுக்குள்ளால் ஒரு வலி உண்டாகிறது இல்லையா, அந்த வலியை அவன் தனக்காக எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் அவனை பனிஷ் பண்ணியோ அவனுக்கு தண்டனை கொடுத்தோ அவன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த வழியை அவன் சமாதானத்தை தேடலை. அந்த வழியை அவனுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறான். அதுதான் உண்மையான ஒரு சிறுமை. ஆண்டவர் அந்த சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீது கர்த்தருக்கு காத்திருக்கிறார். கர்த்தர் எதை செய்தாலுமே அதனுடைய முடிவை நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நினைவுல தீமை இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் முதல் நம்ம வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் என்ன சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா மனுஷர் சாயல். அதோட அடையாளம் தான் வெறுமை, அடிமை. தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம். அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர், அவர் மனுஷ சாயலானார். அதற்கு அடையாளமாக அவர் எடுத்துக்கொண்டது வெறுமை, அடிமை என்கிற அந்த ஒரு அடையாளம். மேலும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அடுத்த வசனத்திலே, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மரண பரியந்தம் எப்படி காணப்பட்டார் என்றால் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். வேற மிருக ரூபமாவோ, அதாவது மிருகத்தின் குணங்களோ சத்ருவின் குணங்களோ எந்த ரூபத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. மனுஷ சாயலாக வந்த தேவன் கடைசி வரைக்கும் அதே சாயலாக அதே ரூபத்தின்படியே இருந்தார். அதாவது கீழ்ப்படிதலும் தாழ்மை உடையவராக காணப்பட்டார். ஆகவே தான் பிதா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே நம்மையும் கூட கர்த்தர் அப்படித்தான் உருவாக்கினார். அவருடைய சாயலை உருவாக்கி எல்லா ஆளுகையும் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த ஆளுகை ஏவாள் பாவம் செய்ததன் மூலமாக அந்த சாயல் டிஸ்டர்ப் ஆகுது. அந்த தேவ மகிமையை நம்ம அற்று போகிறோம். அந்த மனுஷ சாயல் என்கிற நிலைமையிலிருந்து மாறுது. அந்த கீழ்ப்படிதல் குணம், அந்த தாழ்மை, அதெல்லாமே நம்ம விட்டு போகிறது. கீழ்ப்படியாமையும் பெருமை நமக்குள்ளாக வருகிறது. சத்ருனுடைய சுபாவங்கள் நம்மோடு கலக்கப்படுகிறது. இதுதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எஸ்றா 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. அப்போ ஒரு உயர்வு, அதிகாரம், ஆளுகை இதெல்லாமே இயேசுவுக்கு வந்தது. கடைசி வரைக்கும் அவர் அதிகாரத்தோடே பேசுகிறார். அவர் பேசுகிறதை பார்த்து இவ்வளோ அதிகாரமாக பேசுகிறான்னு சொல்லி மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர் செய்கிற செயல்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மக்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. அதற்கு காரணம் அவர் கடைசி வரைக்கும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், மனுஷ சாயலே காணப்பட்டார் என்று சொல்கிறது. அந்த மனுஷ சாயல் தான் ஆளுகைக்குரிய ரூபம். அதாவது அதில் கீழ்ப்படுதல் இருக்கும், தாழ்மை இருக்கும், வெறுமை இருக்கும், அடிமை. தன்னை கர்த்தருக்கு முன்பாக வெறுமையாக்கி ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பது. தானியல் புஸ்தகத்திலலாம் தானியல் தரிசனம் பார்க்கும்போது சொல்லுவார் இல்லையா, மனுஷ சாயலான ஒருவனை பார்த்தேன். அது அந்த தெய்வீக சாயல் நமக்குள்ளால உண்டாகும் போது தான் அந்த உண்மையான ஒரு உயர்வு, அந்த அதிகாரம் வரும். அதிகாரம் என்று சொல்லும்போது சர்வாதிகாரம் ஆளுகை செய்வதில்லை, எல்லாரையும் அடக்கி, அது அல்ல. உண்மையான அந்த ஒரு கூலான ஸ்பிரிட் உள்ளவங்களா, அந்த நல்ல ஆவி உடையவர்களா நாம் இருப்பது தான். இங்கே பாருங்க,
தாவீது அந்த வலியை ஏற்றுக்கொண்டு சிறுமைப்படுகிறான். அதான் உண்மையான சிறுமை. ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாங்களோ, எந்த பாதையில வைத்திருக்கிறாங்களோ, எந்த மக்களின் மத்தியில வைத்திருக்கிறாங்களோ, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறது. ஏன்னா அந்த சிறுமையின் பாதை தான் நம்ம நம்முடைய வழிகளை ஆராயவும், அந்த பாதையிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கான வழியை கர்த்தரிடத்தில் தேடவும் வைக்கிறது. முதல்ல சிறுமையின் பாதையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த காரியம் கர்த்தர் கட்டளையிட்டு தான் எனக்கு வந்திருக்கிறது என்று. ரெண்டாவதாக அந்த வலியை அதனால வரக்கூடிய அந்த எஃபெக்டை நாம சகிப்பது. அது செய்யும் போது தான் நாம கர்த்தருடைய பாதத்தில் அடங்கி இருக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ அந்த ஒரு பாதையில நாம இருக்கும்போது நாம நம்முடைய வழிகளை ஆராய முடியும். அதுக்கான வழிகளை ஆண்டவரிடத்துல தேட முடியும். சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை நாம தேடி வேற இடத்துக்கு போகாமல் அது தடுக்கிறது. இந்த 2 காரியத்தை செய்யும் போது நம்ம அவருடைய சமூகத்திலேயே காத்திருக்கவும், நம்முடைய வழிகளை ஆராயவும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நம்முடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் ஆராய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம எந்த இடத்துக்கு போறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன காரியங்கள் செய்கிறோம் என்பதை ஆராய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பேசியிருக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து நம்ம அவரிடத்தில் திரும்ப கடவும். வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 3:40 வசனத்திலே நாம நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஒரு சிறுமையின் பாதையை அனுமதித்திருக்கிறார். அப்படி அவர் பார்க்கும் போது நிச்சயமாக அந்த சிறுமையை நம்மிடத்தில் உண்மையா பார்க்கும் போது அவர் அதற்கு பதிலாக நன்மையை சரி கட்டுற தேவனா இருக்கிறார். இங்கே தாவீது அப்படி சிறுமையை அனுபவித்ததுனால, அதாவது சிறுமைப்பட்டதுனால கர்த்தர் அதை பார்த்து அதற்கு நன்மை சரி கட்டுறார். பாருங்க, 2 சாமுவேல் 19 16 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது 18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகி என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் பாவம் செய்தேன் என்று ராஜாவினுடைய காலில் அவன் விழுகிறான். அதற்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், 23 வசனத்திலே ராஜா சீமையை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். ஆகவே கர்த்தர் நமக்கு ஒரு தீமையை கட்டளையிடுவது நமக்குள்ளே அந்த மனுஷ சாயலை உருவாக்குவதற்காக, நமக்குள்ளே தாழ்மையை, உண்மையை, கீழ்ப்படிதலை உருவாக்குவதற்காக. மோசையை குறித்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன், அவன் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் சார்ந்த குணம் உள்ளவன். நம்ம இழந்து போன அந்த சாயலை நமக்குள்ளாக கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் இந்த மாதிரி சிறுமையின் பாதையை நமக்கு அனுமதிக்கிறார். ஸோ நம்மை தாழ்த்துவதற்காக, நம்மை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார் என்றால், நாம் அதை உணர்ந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவதற்கான காரியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானாலும் தீமையானாலும் அவர் கட்டளையிடாமல் எதுவுமே சம்பவிக்காது. விசுவாசிப்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாக நீங்க பாதுகாத்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், நீர் நல்ல தேவனா இருக்கீங்கப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நாங்கள் இழந்த அந்த உங்களுடைய சாயலை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி நீங்க நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லா பாதையிலும் ராஜா நாங்கள் உமக்கு அடங்கி இருக்கோம் தகப்பனே. ஏற்ற காலத்துல நீர் எங்களை உயர்த்தும் படிக்கு உங்க பாதத்திலே அடங்கி இருக்கோம். எங்களுடைய வழிகளை ஆராயவும் தகப்பனே, சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை உங்ககிட்டயே அப்பா நாங்கள் தேடவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தம் போல ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.